Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது என்ன பொடுகு வந்து தலையில் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி போக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது என்னென்னா இதுக்கு வந்து ஆலுவேரா நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இதனுடைய மருத்துவ குணங்கள் நான் வந்து இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பயன்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கூட என்னென்னா நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம், கருஞ்சீரகம், வெந்தயம், அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது வெந்தயத்தில் குளிர்ச்சி இருக்குது. அதுவும் இல்லாமல் பொடுகு வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பொடுகு போக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தேங்காய் எண்ணெய். அது இதில் என்னென்னா 1 லிட்டர் அளவுக்கு இருக்குது. நம்ம இந்த 1 லிட்டர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம 200 ml 300 ml அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பொடுகு போக்கக்கூடிய தன்மை உண்டு. இதை வந்து லைட்டாக நம்ம கல்லில் வந்து நல்லா அப்படியே தட்டிக்கலாம். எசன்ஸ் மட்டும் இறங்கினா போதும். இது வந்து என்ன, நாட்டு பூண்டு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மலை பூண்டு ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து நிறைய சாறு வரும். நம்ம அதனால தான் தொல்லியோடவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசியாக நம்ம வடிக்கிறதுனால தேவையில்லை. ஒரு 10 பூண்டு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படியே போட்டுக்கலாம். இது கூட வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகத்துலேயும் மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் உள்ள பொருள்கள் தான் ஆட் பண்ணுறோம். கிராம்பு ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆலுவேரா, கருவேப்பிலை, அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இதையும் நம்ம தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் பொருள்கள் நம்ம ஆட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பொருள்கள், 1 2 3 4 5 6 7 பொருள்கள் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம லைட்டாக அப்படியே தட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ரெண்டும் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயத்தில் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட். இதை வந்து நம்ம முடி வளராத இடத்துல இந்த மாதிரி இதை வந்து அரைச்சிட்டும் நம்ம அப்படியே தேய்ச்சாலும் நல்லா முடி வளரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அப்படியே எடுத்து அந்த வேர் பகுதியில் நம்ம நல்லா தேய்ச்சோன்னா பொடுகு எல்லாமே அதாவது என்னென்னா மறைஞ்சிடும். இது வந்து என்னென்னா 1 நாள் 2 நாள் பயன்படுத்தக்கூடாது. நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து உபயோகப்படுத்தணும். ஆலுவேராவை நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 300 ml அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆலுவேரா ஃபஸ்ட்டு போட்டுட்டு 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற ஆலுவேராவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா அப்படியே வந்து கொதிச்சுட்டே இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இது ஒரு 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் நல்லா அப்படியே எசன்ஸ் இறங்கும். கிராம்பு ஒரு 10 அல்லது 20 சேர்த்துக்கலாம். இது கூட வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அதாவது கொதிக்கவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அடுத்தது சின்ன வெங்காயம். இது ஒரு சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 minutes மினிமம் வந்து அப்படியே கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே மூடி வச்சுட்டுனா நல்லா எசன்ஸ் இறங்கிடும். அடுத்த நாள் கூட நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படி வத்திடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் ஆலுவேரா. இது நல்லா பொரிஞ்சுறதுனால எண்ணெயும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் வந்து வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது வந்து ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபுல் நைட் வந்து அதாவது ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுடலாம். அடுத்த நாள் வந்து நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம வந்து ஆலுவேரா, வெந்தயம், கருஞ்சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இவ்வளவும் நம்ம ஆட் பண்ணி இதை வந்து பொடுகு வந்து போகிறதுக்காக நம்ம காய்ச்சிருக்கிறோம். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக இப்படியே இருந்துச்சுன்னா நல்லா அந்த திக்காகிடும். ஆயில் பார்த்திங்கன்னா நார்மலாக லேஸாகவே இருக்காது. இந்த ஆயிலில் வந்து நீங்கள் 300 ml நம்ம காய்ச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா இன்னும் ஒரு 300 ml அதாவது × 2 மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை வந்து வடிச்சுக்கலாம். இதுவே வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சிரும். பொடுகு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வீடியோக்காக இப்படி காமிச்சிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி இருந்ததோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஆயிலே வந்து திக்காக இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து திக்னஸ், அதாவது விளக்கெண்ணெய் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும்.
இது வந்து என்னன்னா பொடுகு இருந்துச்சுன்னா நீங்களே வந்து ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம நிறையா செய்யலாம். இதனுடைய பயன்களையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கால்ப் ஆயில்னு சொல்லுவோம். ஸ்கால்ப் ஆயில் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 months நம்ம யூஸ் பண்ணால் தான் பொடுகு வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வேரில் வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 hour கழித்து குளிச்சோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.